நேயர்களே, இது உங்கள் வைகை பாலகன் சேனல். நான் உங்கள் குகன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது இப்போ மழை வருது அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? மேகம் கருக்கிறத வச்சு நாம் கண்டுபிடிப்போம். அது ஏன் அப்படி? மழை வரும்போது ஏன் மேகம் கருக்குது? மழை வர்றதுனால மேகம் கருக்குதா, இல்லை மேகம் கருக்குறதுனால மழை வருதா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். வெயிட் பண்ண, இந்த கேள்வி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு உங்கள் மனசில் தோடலாம். நானே சொல்லிடுறேன். முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஆன்சர் தெரியல, பட் இதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரூஃபோட ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நாம் அது ஏன் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் சில விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி மழை வருது, மழை எப்படி பெய்யுது, அது ஏற்கனவே மேலே தண்ணி இருக்கா, எப்படி வருது அப்படின்ற ஒரு குட்டி அந்த சைக்கிளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் அவங்க சொல்லிட்டேன். அதாவது இப்போ ஒரு தண்ணியில் நீங்கள் சூடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூடு பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு சன்லைட் அது மேலே படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் ஆகும். அதாவது தண்ணி சூடாகும். சூடாகும்போது என்ன நடக்கும்? அதுலேருந்து மேலே அப்படியே இந்த ஆவி வரும். ஆவினா அந்த ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆவி மேலே ஒரு வாட்டர் வேப்பர் சொல்லுவாங்களே இங்கிலீஷில். ஸோ அந்த வாட்டர் வேப்பர் வெளியே வரும். அது என்ன ஆகும்? மேலே போய் மேகத்தில் போய் செட்டில் ஆயிரும். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது நல்லது தான். அங்கே போய் செட்டில் ஆயிரும். செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட நிறையா லேயர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியர், லித்தோஸ்பியர், இந்த மாதிரி வானங்களில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர் ஒன்று கடந்து போக போக எல்லாம் கூலிங் ஆகிட்டே வரும். அதாவது ரொம்ப கூலிங்காக 0 டிகிரியில் வரும். அப்போது என்ன ஆகும்னா, இந்த ஆவி போச்சுல, வாட்டர் வேப்பர் போச்சுல, அந்த வாட்டர் வேப்பர்னால் அப்படியே ஐஸாக மாறிடும். ஐஸாக மாறினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, சூரிய ஒளி நல்லா படப்பட, அதாவது ரொம்ப உக்கிரமாக படப்பட அந்த ஐஸ் கட்டிகள்லாம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி என்ன நடக்கும்னா, குட்டி குட்டி துளிகளாக மாறும். ஸோ குட்டி குட்டி துளிகளாக மாறி அது அந்த மேகத்துக்குள்ளே அடைஞ்சிக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேகம் சாலிடாக, அதாவது அதோட பரப்பு நம்ம அது ஒரு புகை மாதிரி அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். அது சாலிடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குட்டி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆகாது. ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறையா, உங்களோட கை அளவுக்கு கொஞ்சம் பெரிய காட்டன் எடுத்துக்கோங்க. அந்த காட்டனில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக தண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10-15 ட்ராப் தண்ணி பிடிக்கும். அதாவது கீழே கொட்டாமல் அழகாக இருக்கும். அடுத்து அந்த ட்ராப் போக போக சேர சேர அப்படியே போக போக அது அப்படியே அங்கேருந்து அப்படியே பிளாக் கலராக மாறி அப்படியே வழிய ஆரம்பித்தோம். பிளாக் கலராக மாறுமான்னு தெரியாது, பட் அப்படியே வழிய ஆரம்பிச்சிடும் தண்ணி. இதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த காட்டன் அப்படியே நம்ம மேகமாக எடுத்துக்கலாம். மேகத்தால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ, அதாவது அதால் எவ்வளோ தண்ணியை பிடிச்சி வச்சுக்க முடியுதோ, ஸோ அவ்வளோ பிடிச்சி வச்சுக்கும். இதுக்கும் மேலே போய் வாட்டர் வேப்பர் சேர சேர சன்லைட் பட்டால் துளியாக அதையெல்லாம் ஒட்டிக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு பெரிய துளிகளாக மாறும். இது ரொம்ப சிவியர் அடைஞ்சு மழை பெஞ்சிச்சுன்னா இது ஆழங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ அது அப்படியே நார்மலாக கொட்டிச்சு அப்படின்னா நாம் நார்மல் மழை வருது. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நாம் எப்படி மேகம் மழை வரும்போது கருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ மேகத்தோட துளி குட்டி குட்டியாக உள்ளே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு லைட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைட்டுக்கு நேராக நீங்கள் உங்களோட கையை வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த லைட்டோட வெளிச்சம் உங்கள் மேலே படாது. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் கையோட கலர் தெரியும், இல்லைனா இருட்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ மேகம் அங்கே இருக்குன்னா, அதில் குட்டி குட்டி ட்ராப்லெட்டாக அந்த மழை நீர் உள்ளே இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்மளை கீழே இருக்கிற நம்மளுக்கு மறைச்சிடும். எதுவும் பார்க்க முடியாது. எதுவும் இல்லைனா நம்ம லைட்டை போடாமல் இருந்தால் என்ன ஆகும்? கருப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் அங்கேயும் கருப்பாக இருக்குது. இதை வச்சு தான் நாம் மேகம் கருப்பாகுது, மழை வரப்போகுது அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்